அண்மை செய்தியை பார்க்கிறோம். கோவை சிறையில் தான் எனக்கு சமாதி என்று சிறை கண்காணிப்பாளர் கூறியதாக சவுக்கு சங்கர் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். சிறை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் தான் என் கையை உடைத்தார் என்றும் சவுக்கு சங்கர் தற்போது ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். ராகவேந்தர், சவுக்கு சங்கர் தரப்பில் என்ன குற்றச்சாட்டுகளை முன்வைக்கப்படுகிறது? வணக்கம். பிரபல யூடியூபரான சவுக்கு சங்கர் இருந்து காவல்துறை பணியாற்றக்கூடிய பெண் காவலர்களையும் மற்றும் காவல்துறை உயரதிகாரியும் அவங்களாக பேசியதாக கோவை போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தனர். அது மட்டுமல்லாமல் திருச்சியிலும் அவர் மீது பெண் காவலர் கொடுத்த புகாரின் பேரில் வழக்கு பதிவாக செய்யப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் சென்னையிலும் அது போன்ற அதே புகாரின் பேரில் அந்த புகாரானது அவர் மீது வழக்கு பதிவானது செய்யப்பட்டது. இது போன்று கிட்டத்தட்ட பெண் காவலர்களையும் காவல்துறை உயர் அதிகாரியும் அவதூறாக பேசியதன் கீழ் கிட்டத்தட்ட 6 வழக்குகளானது பதிவு செய்யப்பட்டது. அது மட்டுமில்லாமல் தேனி போலீசார் சார்பில் கஞ்சா வழக்கும் அது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில் சவுக்கு சங்கரிடம் விசாரணை செய்வதற்காக போலீஸ் காவல் எடுத்து விசாரணை செய்வதற்காக கோவை போலீசார் மனு காவல்துறை ஜேஎம் நீதிமன்றத்தில் மனு அளித்திருக்கிறது. அந்த மனு மீதான விசாரணை இன்று நீதிபதி சரவணன் பாபு முன்னிலையில் நடைபெற இருக்கிறது. காலை 10 மணிக்கு நீதிமன்ற ஆஜர்படுத்தப்பட இருக்கிறார். அதற்கு முன்பு மருத்துவ சான்றிதழ் வாங்குவதற்காக மருத்துவமனையில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. அப்போது சிறை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் தான் என் கையை உடைத்ததாக சவுக்கு சங்கர் கூறியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் கோவை சிறையில் தாம் சொல்லப்படுவேன் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். கோவை சிறையில் உனக்குதான் சமாதி என்று சிறை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் மிரட்டியதாக அவர் தெரிவித்திருக்கிறார். தற்போது இதே கருத்தை தான் நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. நிலையில் இந்த சவுக்கு சங்கர் மீது தொடர்ந்து அவதூறான கருத்து வழக்குகள் பதிவு செய்யப்பட்ட நிலையில் தற்போது சவுக்கு சங்கர் சிறை காவல் கண்காணிப்பாளர் மீது ஒரு குற்றச்சாட்டை எழுப்பியிருக்கிறார். இது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பாக மேலும் விசாரணை காவல்துறை அந்த செந்தில்குமார் மீது விசாரணை செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்.